நானே சார் மேடம்லாம் வந்து டீச்சர்ஸ், இங்கே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எம்பிஏ படிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பிஏன்னு ஒரு படிப்பு, டிகிரி முடித்து அதுக்கப்புறம் பிஜி. இது எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த படிப்பை படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துக்கு வந்து அவங்க 3 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க. இப்போ 3 லட்ச ரூபாய் கட்டி படிக்கிறாங்க. அந்த படிப்பு எவ்வளோ பெரிய படிப்புன்னு நீங்கள் நினச்சிங்க. நான் வந்து இந்த பசங்க மாதிரி இருக்கும் போது எங்களை வந்து இந்த சோஷியல் சர்வீஸ், அதாவது சமூக பணிக்காக தேவராய நகருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எப்போனா 87 88 நான் காலேஜ் படிக்கும் போது தேவராய நகருக்கு போயிருக்கேன். அப்போ வந்து எல்லாமே உள்ள மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். சரிங்களா? இதே ஓலை குடிசை, அதே மாதிரி உங்களை மாதிரி மக்கள் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ இயேசு பற்றிலாம் யாருக்கும் தெரியாது. நாங்கள் போய் என்ன பண்ணுவோம்னா வீட்டை சுத்தம் பண்ணுவோம், அவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுப்போம், ஒயிட் வாஷ் அடிப்போம், வெள்ளெல்லாம் அடித்து கொடுப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் பேசுவோம் உங்ககிட்ட, அப்புறம் வந்துடுவோம். இப்போல்லாம் நான் வந்து அந்த தேவநாயகத்தை தாண்டி போகும்போது நான் பார்க்குறேன் எல்லாமே வந்து ஃபுல்லாக செங்கல்லாம் கட்டி வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி இந்த அக்காங்கெல்லாம் பாடுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் எல்லாம் அப்படி மாறிடுவீங்க. ஏசப்பா வந்திருக்காரு, மக்கள் எல்லாம் உங்களை தேடி வராங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் அவங்க மாதிரியே ஸ்டைலாக ஆஃபீஸ் போகிறவங்க மாதிரி பேக்லாம் மாட்டிக்கிட்டு இதே மாதிரி ஏசப்பா பற்றி பாட போறீங்க. சரிங்களா? பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வரணும். உங்களை மாதிரி பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் தராங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. படிப்பு தான் வாழ்க்கை. வாத்தியார் முறையில் அதுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பைபிளை பற்றி அவ்வளோ பேச முடியாது. பட் வாத்தியார் முறையில் பிள்ளைங்களும் நல்லா படிக்க வச்சுக்கினா லட்சக்கணக்காக சம்பாதிப்பாங்க. இந்த வாழ்க்கை எல்லாமே மாறிங்க. ஏசப்பாவை பிடிச்சிருங்க, படிப்பையும் பிடிச்சிருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கணுங்களா? எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கணுங்களா? ஐயா மாருங்க, அம்மா மாருங்க, எல்லாரும் முகத்திலயும் ஒண்ணு இருக்கு. என்னது காரணம்? யாரு? ஏசப்பாவா? ஓகே. ஏசாயா 9:2 ஒரு அழகான வசனம் இருக்கு. என்னன்னா, இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். நாங்களும் இருட்டுல தான் நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க பெரிய வெளிச்சத்தை, இப்போ இந்த சூரியன் இல்லைன்னா நம்ம ஒருத்தர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்ல? அந்த மாதிரி நாங்களும் ஏசப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நாங்களும் பிரகாசமா ஜொலிக்கிறோம். இப்ப நீங்களும் பிரகாசமா ஜொலிக்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவை பிடிச்சிக்கலாமா? ஏசப்பாவுக்காக ஒரு நம்ம பாட்டு பாடுறோம், நீங்க கேளுங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்ல வேண்டமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்ல படம்